வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். நமது 18 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். அண்ட் சமீபத்தில் டிக்டாக்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எல்லா ராஜயோகங்களும் இருக்கு. செய்வினையோட காரணத்தினால உங்களுக்கு ராஜயோகம் எதுவுமே செயல்படலை அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஜாதகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ஜாதகம் 16 ஆகஸ்ட் 79 5:10 AM மலேசியாவில் பிறந்த ஜாதகர் தான். சரிங்களா, இதுதான் அவங்களுடைய ஜாதகம். ஓகே, லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிற ஒரு ஜாதகம். அப்போ இவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பேர் சொன்னா நீங்க இன்னார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னோடனே, ஆமாங்க எல்லாருக்கும் தெரியும், நாங்க இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னு. ஓகேங்களா, சரி. இந்த ஜாதகர் ரொம்ப நாளாவே நல்லாவே இல்லை அப்படின்னாரு. சரி, என்னன்னு பார்த்தாக்கா, இங்க கடக லக்னமாகி லக்னத்துல சூரியன் குரு திக்பலம் உச்சமாக இருக்காரு, புதன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி லக்னம் கடுமையாக சுப அமைப்பு. லக்னாதிபதி சனியின் பார்வையில ஸ்தானபலம் உச்சமாக இருக்காரு, சனியோட பார்வை வாங்கியிருக்காரு, ஆனா உச்சமாக இருக்காரு. ஓகேங்களா, சந்திரன் 12 டிகிரி, ஆமா கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரி பார்வை வாங்கியிருக்காரு. இதுல இங்க நடக்கிறது லக்ன யோகரான குரு தசை தானே அப்படின்றது பொதுவான அந்த செய்வினைன்றத இதுல அவங்க சொன்னாங்க. நான் இந்தியா வரைக்கும் கொடுத்து செக் பண்ணதுல எல்லா ராஜயோகங்களும் இருக்கு, செய்வினை இருந்ததுன்னா போய் கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆமாவானே அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், குரு 6ஆம் அதிபதி, கடக லக்னத்துக்கு முதல்ல குரு 6ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார், பிற்பகுதியில தான் அவரு பாக்கியாதிபதியாக செயல்படுவார். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகத்தை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா குருதசை 2012 அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது அப்படின்னு சொன்னாங்க. 6ஆம் அதிபதி என்னத்துக்கு கொடுப்பாரு? கடன், நோய், எதிரி. ஜோதிடத்துல இந்த இந்த சூட்சமம், இந்த இந்த விஷயம்லாம் இல்ல, மாந்திரிகம் தாந்திரிகம் விஷயங்கள்லாம் இல்ல, ஜோதிடம் அதனை கடந்த ஒரு முழுமையான சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. 6ஆம் அதிபதி என்ன கொடுப்பாரு? கடந்த எல்லா வீடியோகள்லயும் பாருங்க, குரு கடக லக்னத்துக்கு என்னத்தை கொடுப்பாரு அப்படின்றத பேசியிருப்போம். கடன், நோய், எதிரிகளை கொடுப்பாரு. ஓகேங்களா, இதை நிரூபிக்கிற வகையாக அவங்களுடைய ஒய்ஃப் துலாம் லக்னமாகி மேஷத்துல இருக்கக்கூடிய குரு தசை 2008 நடக்குது. குரு வந்த உடனே 7ஆம் இடத்துல அமர்ந்து அந்த துலாம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற இடத்த குரு கெடுப்பாருல, கணவரை கெடுத்தாரு. அது சொன்னும் போது அம்மா அப்படியே சிரிச்சாங்க அந்த அம்மா. ஓகேங்களா, அப்ப ஜாதகத்துல இதுதான் அடிப்படையான விஷயம். இங்க மந்தனம் செய்வன வந்துருச்சு, அதனால ராஜயோகம் தரப்பட்டுச்சு. ராஜயோகம்லாம் தரப்படல, இருக்கிறதே 6ஆம் அதிபதி புத்தியில தான். தெளிவா புரிஞ்சிருச்சா? 6ஆம் அதிபதி புத்தியில கெடுதல் தாங்க நடக்கும், அப்படிலாம் நல்லதெல்லாம் நடக்காது. மீறி மீறி போனா போய் இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒருத்தர் கீழே அடிமையா இருக்கிற மாதிரியான ஏதாவது விஷயங்களை பண்ணும். சரி, இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசையில சந்திரன் புத்தி. அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன், குரு தசை சந்திர புத்தில இருந்து எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தீர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 மாசம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த 5 மாசம் கழிச்சு நிறைய நல்ல மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும் அப்படின்ற விஷயம் சொன்னா. ஒய்ஃப் மகர ராசியோ என்னமோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா இந்த 5 மாதம் டைம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்க கேட்பீங்க, ஏங்க இங்க குரு தசையில சந்திரன் புத்தி, இங்கதான் 6ஆம் அதிபதி கொடுக்குற கெடுதல 11ஆம் இடத்துல இருக்கிறவர் கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னாலும், கிளியர் பண்ணி ஒய்ஃபுக்கு இருக்கிற அந்த கோச்சார நிலையும் பார்த்து அதுல நான் சொன்னேன், இன்னும் ஒரு 5 மாசம் 16 வருஷம் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த விஷயத்த பண்ணுங்க, இதே விஷயத்த பண்ணுங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு. ஓகேங்களா, இந்த இடத்துல 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிரி, கடன், நோய், எதிரி, கடன், நோய், எதிரி. இந்த நோய்க்குள்ள, கடனுக்குள்ள, எதிரிக்குள்ள உங்களோட பிசினஸ் கெடும், வியாபாரம் கெடும், தொழில் கெடும், நீங்க கெடுவீங்க, முதலீடு கெடும், லாபம் கெடும்ன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு, செய்வனை வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ற விஷயத்துக்குள்ள தயவு செய்து ஃபாலோ பண்றவங்க பூராதுங்க. ஓகேங்களா, ஜோசியம்ன்றது வேற. தெரியாதவங்க தான் ராஜயோகத்தை எப்படிங்க ராஜயோகம்? உச்ச குரு, உச்சன் இங்க சந்திரன், குரு தனுசுக்கு சந்திரன் என்னத்தை செய்வாரோ அதைத்தான் முதல்ல குரு சந்திரனுக்கு செய்வாரு. ஓகேங்களா, அப்ப சந்திரனுக்கு அவரு 8ஆம் அதிபதியா வந்துடுறாரு தனுசுக்கு. அப்ப குரு முதல்ல 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். 6ஆம் அதிபதியான கடன், நோய், எதிரிகளை கொடுப்பாரு. இந்த இடத்துல மந்திரம், செய்வன, சூன்யம், சாமி, பூதம் இதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, நமக்கு கடவுள் கொடுத்தது இதுதான், இதை அனுபவிச்சுக்கிட்டு போயிடணும். ஓகேங்களா, இன்னொரு ஜாதகம் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான 6ஆம் பாவக ஜாதகம். ரெண்டையும் தனித்தனியா தான் போடலாம்னு நினைச்சேன். பட் இது கேட்டு அப்படியே 2 பேரும், நானும் இந்த சைடு சைலண்டா இருக்கேன், கால் பண்ணவர் அந்த சைட்ல சைலண்டா இருக்காரு. சரி, இது நேத்து நடந்த விஷயம். இப்போ பார்த்தது இதுக்கு முந்தைய அமைப்புல முந்தா நாள் நடந்த விஷயம். இது நேத்து நடந்த விஷயம். இந்த ஜாதகம் 27 ஆகஸ்ட் 1995 12:01 AM மலேசியால பிறந்த ஜாதகம். நான் மலேசியால அப்படின்னு பொதுவா ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்த குறிப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, இவர் சிம்ம ராசி, மேஷ லக்னம், லக்னாதிபதி 6ல இருக்காரு. இங்கேயும் 6. ஏன் இந்த 6 2 6 எடுத்திருக்கேன்னா, கடன், நோய், எதிர்ப்புகள் எந்த மாதிரியான தன்மைகள்ல வரும்? ஓகேங்களா, குரு பணத்துல கடன் கொடுத்தாரு. ஓகேங்களா, முந்தைய ஜாதகத்துல, ஏன்னா அவரு தானே காரகன்.
ஓகேங்களா? இந்த ஜாதகம் மேஷ லக்னமாகி லக்னத்துல கேது, 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சந்திரன், 6ஆம் இடத்துல புதன் உச்சமாகி செவ்வாய் உச்சனுடைய வீட்டுல, 7ஆம் இடத்துல ராகு, 8ல குரு, 11ல சனி. ஓகே. ஜாதகரை போட்டு பேசிட்டு இருக்கும்போது வேலையில பிரச்சனை வந்துருச்சா? ஆமாண்ணே. காதல்ல பிரச்சனை வந்துருச்சா? ஆமாண்ணே. அது வேலை விஷயம் மாற்றுறதுக்கான காலகட்டம் வந்துருச்சா? ஆமாண்ணே. பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாரு. இந்த இடத்துல வேலை மட்டும் செய்யுங்க. ஏன்னா இப்ப நீங்க போடுற காசு சரியா புதன் புத்தியில பிரச்சனையா போய் மாட்டிக்கும். இப்ப என்ன அவருக்கு தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா சந்திர தசையில புதன் புத்தி அடுத்த வருஷத்துல நடக்க போகுது. இப்ப சந்திர தசை நடக்குதா? மனசு சரியில்லை. இப்ப கொஞ்ச நேரம் நான் பேசினேன்னா ஓன்னு அழுவீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல நான் ஓன்னு அழுவாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. பேசிக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு குரோனிக் டிசீஸ் ஏதாவது இருக்கான்னே ஆமான்னு சொல்லி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல அப்படியே நான் சைலண்ட் ஆயிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களான்னு அதுவும் ஆமா அப்படின்னாரு. இதெல்லாம் உண்மையாவே ஜோசியத்துல தெரியுமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுக்கு தெரியுங்க. சரிங்களா? குரோனிக் டிசீஸ் இருக்கு. இது குணமாவாது அப்படின்றது தெரியும். என் சில அமைப்புகள்லாம் சொல்லி இந்த விஷயத்தை ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த 6ஆம் இடம். 6ஆம் அதிபதி உச்சமாக இருந்தாலும் முதல்ல இருக்கிற 6ஆம் அதிபதி கடனை கொடுத்தாரு. இங்க இருக்கிற 6ஆம் அதிபதி நோயை கொடுத்திருக்காரு. என்ன வித்தியாசம்? இதுல என்னன்னா, நான் சொன்னேன் பிசினஸ் பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் அது கேட்க மாட்டாரு. பிசினஸ் பண்ணுவாரு. அதையும் அவர்கிட்ட சொன்னேன். இந்த இடத்துல பண விரயத்தை கொடுப்பாரு. நோய் ஏன் வந்துச்சு? லக்னத்தோட செவ்வாயோட காரக மருத்துவம்ங்க. அப்ப நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும், விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வரும், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். இது அந்த டிசீஸ் எல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட டிசீஸ் தானே, ரத்தத்தினால வர்ற டிசீஸ் தானே. ஸோ அந்த மாதிரியான டிசீஸ் வர்ற மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிற 6ஆம் அதிபதி அப்படின்னா கடன், நோய், எதிரி. இதுல குருனா கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவாரு. செவ்வாய்னா கொஞ்சம் கொடூரமா பண்ணுவாரு. புதன்னா விரயம் பண்ணி பண்ணுவாரு. இந்த மாதிரியான விஷயத்துல லக்னம் வந்து மருத்துவத்துக்கு காரகமான லக்னம்ன்றதுனாலயும் செவ்வாய் 6ஆம் இடத்துல 6, 8ன்னு வந்தா கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்ல. இது அந்த 6, 8 அமைப்பு தான். இந்த இடத்துல அப்புறம் எப்போ உயிர் போகும்னு சொல்லி சில விஷயம் கேட்டாரு. நான் இடையில ஒரு டேட் கொடுத்தேன். இதை தாண்டுங்க அப்படின்ட்டுன்னு. இந்த வீடியோ அவர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வேணாம் அது தாண்டிருங்க அப்படின்னு சொல்லி சில விஷயம் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ 6ஆம் அதிபதி கடனை தான் கொடுப்பாரு, நோயை தான் கொடுப்பாரு, பிரச்சனைகளை கொடுப்பாரு. கடன், நோய், எதிரி, அசிங்கம், அவமானம், வழக்கு மாதிரியான கொடுப்பாரு. ஓகேங்களா? 8ஆம் அதிபதி மரணத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? 8ஆம் அதிபதியும் 8ஆம் வீடும் மரணத்தை கொடுக்கக்கூடியது. 6ஆம் அதிபதி எப்பொழுதும் கடன், நோய், எதிரி. உங்க லக்னத்துக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள்ல பாருங்க. இந்த ஜாதகத்துல இன்னொரு விஷயம். லக்னாதிபதியை விட எதிரி வலுத்து இருக்கிறாரு. லக்னாதிபதி பகையான அமைப்புல மறைஞ்சிருக்கிறதும், புதன் வலுத்து உச்சமாக இருக்கிறதும் இருக்கக்கூடாதுங்க. லக்னாதிபதியோட அட்டமாதிபதியோ 6ஆம் அதிபதியோ வலுத்து இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகம் 2 ஜாதகம் பார்த்தேன். அப்ப 6ஆம் அதிபதி கடனை தருவாரா, நோயை தருவாரா, எதிரியை தருவாரா அப்படின்றது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்தது. சில சமயத்துல கேள்வி எல்லாம் கேட்பாங்க டிக்டாக்ல. கொஞ்சம் நம்ம சொல்லுவோம்ல தமாசு அக்கால் அப்படின்னு மலேசியால கொஞ்சம் அறிவுக்கு ஒவ்வாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. என் ஜாதகத்துல எந்த பிளானட் பலமா இருந்தா நல்லது அப்படின்னு. அது ஒரு தனி ஜாதகத்தை பார்த்து தாங்க சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான அமைப்புல இருக்கிற 2 ஜாதகம் கடன், நோய் எதிர்ப்பு 6ஆம் பாவகத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இதுதான். ஓகேங்களா? அடுத்து வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.